ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் ட்ரூ பாஸ்டோஸாக இருப்பீங்கள்ல ஒரு சில பேர், எல்லாரும் இருக்க மாட்டீங்க. லைக் நம்ம சேனலுக்குன்னே ஒரு 10 பேர் ஒரு 7-8 பேர்கிட்ட ட்ரூ பாஸ்டோஸ் அப்படின்னு இருப்பீங்கள்ல, அவங்க மட்டும் இதை கொஞ்சம் கேளுங்க. மற்றவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிருங்கடா, ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் குட்டியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம பசங்க என்றைக்குமே லைக் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ண மாட்டோம். அண்ட் இது வரைக்குமே நீங்கள் யார்கிட்டேயுமே ஒருத்தவங்கள பற்றி இன்னொருத்தவங்கள தப்பாக பேசினது கிடையாது. ஸோ அந்த வகையில் உங்களை நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேலும் நம்மளோட பார்த்து அப்படி தான் இருக்கணும். லைக் நீங்கள் யாரையுமே இவங்க ஹை இவங்க லோ அப்படின்லாம் பார்க்க மாட்டீங்க. முக்கியமாக நீங்கள் இன்னொருத்தவங்கள மட்டம் தட்டி இன்னொருத்தவங்கள ஹையாக வச்செல்லாம் பேச மாட்டீங்க. ஸோ ஓகே, ஐ ஹோப் இனிமேலும் நீங்கள் இப்படியே இருங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ நிறைய பேர் எப்பயுமே கமெண்ட் பண்ணிடுவீங்கள்ல, சில பேர்லாம் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அண்டு சில பேர் நான் ரிப்ளை பண்ணலைனாலுமே அவங்களோட அந்த லவ்வை கமெண்ட்ஸில் அவ்வளோ அழகாக ஷவர் பண்ணிட்டு போவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகேடா, ஓகே. ஸோ என்னக்கா உங்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ நான் இது முக்கியமாக சொல்லணும்னு நினப்பேன். பிகாஸ் எவ்ரி பீப்புள் இந்த கேரக்டர்ஸ்க்கு டிசர்வ் இல்லை. ஒரு சில ட்ரூ ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் குட் ஹார்ட்டட்லாம் இருப்பீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த குட் ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டட்லாம் ஆப்ட் ஆகுதோ அவங்க எல்லாத்துக்கும் தான் பட்டுக்குட்டீஸ். லவ் யூ ஆல். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது யாருக்காச்சும் ஹர்ட்டாக இருந்துச்சுனாலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் நார்மலாக பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் அப்படி பேசலான்னு வன்மத்தை கமெண்ட் செக்ஷனில் கொட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங். பிடிச்சா எடுத்துக்கணும், பிடிக்கலன்னா ஷட் பண்ணிடணும். ஓகே, அப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஓவர திமிரா பேசுகிறா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இது இந்த ஒரு ஒன் ஷாட் ஒரு லைக் ஒரு 1K பேருக்கு ரீச் ஆகுதுன்னா அதில் 990 பேர்கிட்ட ஒரு பியூர் சொல் அப்படி இருப்பீங்க. அதில் ஒரு 10-5 கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்றுறதா இருக்கும். ஸோ ஓகே, அவங்கள மட்டும் நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு குட் ஹார்ட்டட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் வை நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த பிஜிஎன் சிம்பிள், அந்த ஒயிட் ஹார்ட்லாம் கொடுக்குறது. ஸோ நமக்கு இந்த பீஸ் நோக்கி போகிறது தான் பிடிக்கும். ஓகேடா, ஏன் நான் இதை இப்போ சொன்னேன்னு தெரியல, ரொம்ப நாளாக இது தோணிகிட்டே இருந்துச்சு இதை சொல்லணும்னு. ஸோ அதனால தான் சொன்னேன். மற்றபடி என்னாச்சுக்கா யார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுடா. ஸோ இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே எனக்கு இருந்த ஒரே மைண்ட் செட் என்ன அப்படின்னா, பீஸாக கொண்டு போகணும். பசங்க இருக்காங்களா, பசங்க கூட ஜாலியாக இருக்கோமா, பீஸ்ஃபுல்லாக இருக்கோமா, அவ்வளோதான் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இனிமேலும் அப்படியே கொண்டு போகலாம். ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி, இந்த டைம் உண்மையாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜேகே அண்ட் வயன் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிட்டு லைக் ஒரு 1 week கிட்ட ஆகிடுச்சு. அப்போ வயன் அவளோட துணியை வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், என்ன இவர் அநியாயத்துக்கு குழந்தை பிள்ளையா இருக்காரு. எதுவுமே புரிய மாட்டுது. நைட் அப்படியே தூங்கிடுறது. என்னடா மாமா இது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை மாமான்னு கூப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படிதான் கூப்பிடுறேன். அதுலேயே நிறைய பசங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். என்ன மாதிரி ஃபீலாக இருக்கு அப்படின்னு. ஆனால் உனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டுது? ஒருவேளை நீ உண்மையாகவே இன்னசென்ட்டா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியா? நடிச்சா அவ்வளோ நாள்லாம் நடிக்க முடியாது. கண்டிப்பாக இன்னசென்ட்டாக தான் இருக்க. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் அப்படியே கால் பண்ணுறா. இவ எதுக்கு கால் பண்ணுறா? அகெயின் என்னை வச்சு ஓட்டுவா. ஹலோ, என்ன இல்வா சொல்லு. என்ன மேடம், புருஷனோட ஜட்டி துவச்சிட்ருக்கியா? உனக்கும் புருஷன் வருவான்ல, அவன் ஜட்டி போடாமல் அண்ட்ராயர் போடுவான். அதை நீ நல்லா துவச்சிக்கோ. எனக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்புறம்
ஏதாச்சும் நடந்துச்சா? ம் எங்க வயல்ல கோழி நடக்குது, ஆடு நடக்குது, ஏன் மாடு கூட நடக்குது. ஓ, நான் கேட்டது உங்க 2 பேத்துக்குள்ள. ஆ, அது நடந்துச்சான்னு கேட்டேன். அதை ஏன் கேட்குற? என் புருஷன் அநியாயத்துக்குலாம் நல்லவரா இருக்காரு. ஆ, நல்லவர்னா உன் பெர்மிஷன் கேட்டு தொடுறாரா? கேட்டிருந்தா கூட டக்குன்னு மண்டே ஆட்டியிருப்பானே. அவர் தான் கேட்க கூட தயங்குறாரே. ஐயேய, என்ன எப்படி? எல்வா, நல்லா அல்வா மாதிரி பேச மட்டும் உனக்கு தெரியும்டி. இங்கே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அப்போ விட டைவர்ஸ் பண்ணிட்டு வேற புருஷனா பார்த்துக்கலாம். உன் புத்தி குரங்கு புத்தி மரத்துக்கு மரம் தாவுமா. அது மாதிரி இன்னொரு புருஷன்ட்டு இருந்து இன்னொரு புருஷனா? சிச்சி, அந்த புத்தியெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு இவர் தான் பார்க்குறதுக்கு அப்பாவியா சரியான கியூட்டு தெரியுமா? பால்வடிகிற முகம். பையன் ஆம்பளைங்க மூஞ்ச பார்க்கும்போது பால்வடிகிற முகம் மாதிரி தான் இருக்கும். பண்ணும்போது தான் தெரியும் பால் வடிகிற முகமா பால் குடிக்கிற முகமானு. இவன் ஒருத்தி காலங்காத்தாரையே கன்றாவிய கருத்தை சொல்லிட்டு எதுக்கு கால் பண்ணப்போ சொல்லு, எதுக்கு பண்ண? அதுவா, நான் யாரு கூட மால் ஜூஸ் போகிறேனே. அடிப்பாவே, இன்னும் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 2 வீக்ஸ்க்குள்ள ஆகலடி. நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் போகிறோம். என்னது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டா? என் வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்று நடந்ததே இல்லையே. உன் வாழ்க்கையில் நடக்கல, என் வாழ்க்கையில் நடக்குது. ஃப்ரெண்டாச்சும் போகிறாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. போ. போகும்போது சேஃப்டிக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கோ. அப்புறம் வரும்போது மறுபடியும் பேபி மூனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். உன் புருஷனை விட என் புருஷன் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சிரிச்சிட்டு கலாச்ச விட்டுட்டு ஃபோனை வச்சிடுறா. காட்டெருமைக்கெல்லாம் காலம் வரும்னு நான் என்ன கனவா கண்டேன்? பெருமாளே, என்னது இது? இப்போ நான் என் புருஷன்ட்டு என்னன்னு நான் போய் கேட்பேன். அப்படின்னு துவைச்சிட்டு இருக்கா யோசிச்சுட்டே. அப்போ ஜங்குக்கு அப்படியே உள்ளே வர்றான். ஏங்க, அது என் துணியை வச்சிருங்க, நான் துவைச்சிக்கிறேன். ஏங்க, நானே துவைச்சி கொடுக்குறேன். அது உள்ள போட்டதெல்லாம் இருக்குங்க, நானே துவைச்சிக்கிறேன். இந்த சைட் வாங்க. ஐயோ ஏங்க, நான் போட்டேங்க, எல்லாமே போட்டேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இல்லைங்க, எப்போதும் நான் தான் துவைப்பேன், அதை நானே துவைச்சிக்கிறேனே, இங்கே வாங்குங்க அப்படின்னு வாங்க போங்கன்னு ரொம்ப ரெஸ்பெக்டோடு பேசுகிறான் ஜேகே. என்னது பாடி போடுன்னு உரிமையாக பேசாமல் வாங்க போங்கன்னு இப்போ வரைக்கும் பேசுகிறாரு. ஏங்க, சொல்லுங்கங்க, பாடி போடின்லாம் பேச மாட்டிங்களா? அது ஏங்க அப்படி பேசணுமா? வார்த்தைக்கு வார்த்தை ஏங்கன்னு நல்லாவா இருக்கு? ஊரில் உள்ள ஆம்பளைங்கள்லாம் அவங்க பொண்டாட்டியா அடியே இங்கே வா கல்வி அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் வாங்க போங்கன்னு ரெஸ்பெக்ட் இருக்கணும் தாங்க, அதுக்காக இந்த அளவா? ஐயோ ஜங்குக், இங்கே வந்து கிளம்பிடுறா, உடனே ஒரு மாதிரி இருக்கே, கிளம்பிடலாமா அப்படின்னு கிளம்ப போகிறான். அப்போ வயன் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி, எங்கெங்கே போகிறீங்க? அது வாங்க, இதோ உள்ளே போகிறேங்க, போயிடுமா? போயிட்டு வரேங்க. எங்க ஒரு நிமிஷம் எங்கேயே நில்லுங்க அப்படின்னு வாஷிங் மிஷினில் அவனை வச்சு லாக் பண்ணுறா. ஐயோ ஜங்குவா, இந்த பொண்ணு வேற, ஐயோ என் பொண்டாட்டியா வேற என் பக்கத்தில் வராளே. என்னங்க வேணும்? என்ன வேணும்னு நான் தாங்க கேட்கணும். என்ன வேணுங்க அப்படின்னு அவள் கட்டியிருந்த சாரியோட அந்த பின்னாடி முந்தானை இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து இடுப்பில் சொருகிறா. என்னடா ஜங்குகா, ஸ்கூலில் நடந்ததுலாம் ஞாபகம் வருதே. ஐயோ, அடுத்து அவனும் போய் மாட்டி விட்டுருவானா என்ன? சொல்லுங்கங்க, என்ன வேணும்? என்ன வேணும்னா என்னங்க சொல்கிறது? அதுக்கு முன்னாடி ஏ வயன் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அதை எப்படிங்க கூப்பிட முடியும்? ஒரே ஒரு தடவை என்னை அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏ வயன் இங்கே வாடி அப்படின்னு. அதெல்லாம் வேணாங்க. எதுக்குங்க? வேணாம். ஏங்க ஒரே ஒரு தடவை அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம்.
அப்படின்னு அவள் கொஞ்சம் தள்ளி போய் திரும்பி நின்றுக்கிறா. டேய் ஜங்குகா, என்னை உன் பொண்டாட்டி உன்னை விட மாட்டா போலேடா. கண்டிப்பாக கூப்பிடணுமாங்க? ஏங்க, நான் கூப்பிட சொன்னேன். கூப்பிடுறேன். என்னன்னு சொன்னீங்க? ஏ வயன், இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடணும். கூப்பிடுங்க பார்க்கலாம். இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் தடுமாறிச்சு. ஆனால் இருந்தாலும் அவன் கூப்பிடணுமேனு. வயன், இங்கே வாடி. இது என்ன உப்புச்சப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா காரசாரமாக கூப்பிடுங்க பார்க்கலாம். காரசாரமாக வாங்க. காரசாரமாக கூப்பிடணுமாங்க? காரசாரமாக கூப்பிடுங்க பார்க்கலாம். எப்படிங்க கூப்பிடணும்? அதே நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அப்படி கூப்பிட்டுருவேங்க. ஏ வயன் அப்படின்னு தோ இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்க இந்த தொண்டை ஹை பிச்சில் போகணும். ஹை பிச்சாங்க? ஹை பிச்சில் எங்க கூப்பிடுங்க. அப்போ வயன் அப்படியே ஜேகேயோட இடுப்பில் கை வச்சிருக்கா. லைக் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறா ஜேகேக்கு பக்கத்தில். அப்போ அவனுக்கு வாயிலிருந்து காற்று தான் வருது, வாய்ஸ் வர மாட்டுது. வயன் எங்க நான் நல்லா காரசாரமாக கேட்டேன். இது என்ன உப்பு சப்பு இல்லாமல் மறுபடியும் அதே பண்ணுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏ வயன், இங்கே வாடி அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம். டேய், இப்போ கூப்பிடுவீங்களா மாட்டிங்களா? அது ஏங்க கண்டிப்பாக கூப்பிடணுமாங்க? ஷோ, நல்லா சிட்டி ரோபோட் மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு. அப்போது ஜேகேயோட அம்மாவும் வயனை கூப்பிட்டுறாங்க. அவன் நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்குறதுக்காண்டி போயிடுறா. ஸோ ஜங்கு கூப்பிடலன்னு ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. ஐயோ ஜங்குகா, இவன் என்னடா முறைச்சிட்டே இருக்கா? ஐயோ இல்லை, இவங்க என்னடா முறைச்சிட்டே இருக்காங்க? அப்படி என்னடா பண்ண? ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தப்பாடா? ஐயோ, இந்த காலத்தில் எது பண்ணாலும் தப்பா இருக்கேடா. மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட நான் வாங்கி கட்டிக்க ஆள் இல்லைப்பா. இப்படியே ஒரு நாள் போகுது. ஜங்குக்கு அப்படியே மொட்டை மாடிக்கு படுக்க ஓடிடுறா நைட்டு. டேய் ஜங்குகா, வானா, அவங்க உன்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்கடா. அப்புறம் பல்லார்னு அரைஞ்சிட போகிறாங்க. எப்பப்பா, எனக்குலாம் வேணாம். எதுக்கு? சின்ன வயசில் வாங்கினதே போதும், மறுபடியும் வாங்கி கட்டிக்கலாம். சுத்தமாக ரெடியா இல்லை அப்படின்னு அவனும் உன்னை நினச்சிட்டு அப்படியே இழுத்து போத்துட்டு நிலாவை பார்த்துட்டு தூங்கிடுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங், டேய் ஜங்குக், இதோ வரேம்மா வரேன் அப்படின்னு அவனும் போகிறான். சொல்லுங்கம்மா. மார்க்கெட் போய் நீயும் பொண்டாட்டியும் மட்டன் எடுத்துட்டு வாங்க போங்க. நான் மட்டும் போகிறேனே, எதுக்கு அவங்க? டேய், என்ன சொன்ன? அவ எதுக்குமா நான் மட்டும் போகிறேனே அப்படின்ன. பொண்டாட்டியா உரிமையாக வாடி போடின்னு கூப்பிடணுண்டா. அப்போ தான் அவளுங்களுக்கு புரியும். ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய டைத்தில் கொடுக்கலாம். ஆனால் மற்ற நேரம் பொண்டாட்டி உன் கைக்குள்ளே இருக்கணும்டா. அதில் நீ தான் கெட்டிக்காரனாக இருக்கணும். எனக்கு கட்டிலில் கட்டி தூங்க விட்ருவானுங்க போலையே. யோ, மட்டன் தானம்மா, நான் போய் வாங்கிட்டு வரட்டா? அப்போ வயனும் கரெக்டாக வர்றா. அப்போ தான் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா. அத்தை, மட்டன் வாங்கணுமா? என் புருஷ கூட நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு மார்க்கமாக ஜங்குக்கு பார்த்து சொல்லிட்டு கண்ணை எடுக்கிறா. ஜங்குக்குலாம் அப்படியே எச்சியை வரங்கிட்டு அந்த சைடு திரும்பிக்கிறான். ஆமா, நான் மட்டும் போக வேணாமாம்மா? அவளையும் கண்டிப்பாக கூட்டே போகணுமா வாயினையும்? டேய், ஆமாம், அவளை வெளியில் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணும்ல, போ கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ ஒயினும் வேகமாக போயிட்டு காதில் ஒரு ஜிமிக்கி எடுத்து மாட்டிட்டு தலையில் மல்லிப்பூ வச்சுட்டு கண்ணாடி வலையெல்லாம் போட்டுட்டு, இன்னைக்கு பொட்டு நீங்கள் தான் வச்சு விடுறீங்க, குங்குமம் நீங்கள் தான் வைக்கணும். எப்படி எனக்கு என்கிட்ட என்ன தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? என்னங்க? ஐயோ, என்ன தான் கூப்பிடுறாளா? ஏங்க, உங்களை தான் என்ன தான் கூப்பிடுறாளா? டி தங்குவா, வெளியில் ஓடிடலாமா? எது கூப்பிடுறா? அத்தை, அவர் அங்கே இருக்காரா? டேய், உன்னை தானே அந்த பொண்ணு கூப்பிடுது. காதில் விழுகாத மாதிரி உட்காந்துருக்க. மாமா, நீ எல்லாம் தாய் இல்லம்மா, பேய். டேய், கல்யாணம் பண்ணி வச்சேன்ல, பேரன் பேத்தியை கையில் கொடுப்பேன்னு பார்த்தா
நான் வயசாகி நான் மேலே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் பேரம்பேத்தியை கண்ணில் காட்டுவ போலே. ஏங்க இப்போ வரீங்களா என்ன? ம் ஆ வரணுமா? தோ வரேனே, தோ வந்துட்டேன். காதில் சரியா விழலையா, ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி இருந்துட்டேன். அம்மா உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு அவனும் உள்ளே போகிறான். அப்போ வயன் அப்படியே இந்த குங்குமச்சிமல்லி எடுத்து வச்சுட்டு, கல்யாணத்தப்போ எனக்கு நேத்தியில் குங்குமம் வச்சு விட்டீங்க, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஓடிடுறது. நான் குளிச்சுட்டு வர டைமெல்லாம் அத்தை கேட்குறாங்க நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சான்னு. எனக்கு தான் ஒரு மாதிரி அம்பாரசிங்காக இருக்குது. எனது புரியலையம்மா? இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு விடுங்க. யார் நெத்தியில்? உங்கள் அப்பா நெத்தியில், என் நெத்தியில் வச்சு விடுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிடுறா. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிடுறான். காம் டவுன் வயன். அழகா என்னோட நெத்தியில் எடுத்து வச்சு விடுங்க பார்க்கலாம். அப்போ அவனும் அப்படியே எடுத்து நெத்தியில் வைக்கிறான். ஒயனுக்கு அவனோட கை படும் போதே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வார்மான ஃபீல். பிகாஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள தொடும் போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி. போதுமா? போதுமாவா? அவன் பொண்டாட்டிக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அழகு பார்க்குறான். இதுவும் தான் இருக்கே, வச்சு விட சொன்னாலே 8 தூரம் ஓடி போகிறது. ஐயோ ஜங்குகா, இப்போ கடைக்கு நான் வரக்கூடாது, நீங்கள் மட்டும் போகணுமா? சரி நீங்கள் மட்டும் போங்க. அதான் அவ்வளோ சொல்கிறாங்க, இருந்தும் என்னை கழட்டி விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அம்மா சொன்னாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு சிரமோ, நான் மட்டும் போயிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதான் வேற ஒன்றும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இந்த காது இருக்குல்ல, காது அப்படின்னு ஜேக்கியோட காதை பிடிச்சிக்கிறா. இது நல்லா செவந்து போயிடும், அதுலேயே தெரிஞ்சிரும் நீங்கள் ஃப்ராடாக போய் பேசுகிறீங்க அப்படின்னு. இதுவரை காட்டி கொடுக்குதா? இது நங்குகா, உனக்கு எதிரி எங்கேயும் இல்லை, உன் காது தான். சரி நான் வரல, நீங்களே நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவன் அப்படியே பெட்டு மேலே உட்காந்துக்கிறா. இப்போ என்ன பண்ணுறது, சமாதானப்படுத்தணுமாடா? நீயும் வா, சாரி உஜ்ஜு அப்படிலாம். ஐயோ எனக்கு அப்படிலாம் வராதேடா. ஏங்க நீங்களும் வாங்க போயிட்டு வரலாம், நானும் சும்மா ஃபன்னுக்காக அப்படி பண்ணேங்க, மற்றபடி உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு ஹாப்பி தாங்க. போய் சொல்கிறியா? அப்போ ஜங்குக் டக்குன்னு அவனோட காதை மறைச்சிக்கிறான். ஏங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஆனால் காது பிங்க் ஆகுது ரெட் ஆகுதுன்னெலாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, ஆனால் நான் உங்களை கூப்பிட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுறேன். அப்போ என்ன நம்ப மாட்டிங்களா? ஐயோ கவுத்துறான், நம்ப மாட்டிங்களான்னு கேட்டு. நீ ஜங்குகா, அவங்க உன்னோட ஒய்ஃபு, கொஞ்சமாச்சும் நல்லா நடந்துக்கோ, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டுருவாங்க. இருந்தாலும் லைட்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்கு. போகலாமாங்க? போகலாம். ஐயோ வாஷிங் மிஷினில் துணி போட்டு நேற்று காய போட்டிருந்தோமே, அதை இன்னும் வர நான் எடுக்கவே இல்லை. எப்போ ஞாபகம் வருது? நான் நைட்டு ஃபுல்லாக மொட்டை மாலில் தான் தூங்கினேன், எல்லா துணியும் எடுத்து மடித்து உங்கள் கபோர்ட்லேயே வச்சிட்டேன். எல்லா துணியானா எல்லாத்தையுமாங்க? ஏன் எல்லாத்தையும் தான்? அதுவுமாங்க? எதுவுமாங்க? எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டேங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு போகிறான். ஐயோ உள்ளே போடுறதுக்கு எல்லாத்தையும் துவைக்க போட்டிருந்தேன், அதனால தான் நான் காய போட்டிருந்தேன். யாரும் எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டாரா அப்படின்னு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. எல்லாத்தையும் அப்படியே மடித்து அவன் நீட்டாக வச்சுருக்கான். பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஆனால் என்ன ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக நடிக்குது இந்த முயல் குட்டி. வச்சுக்கிறேன், இதுக்கு இருக்கு அப்படின்னு அவளும் ஜேகே கூட போகிறா. கை பொறுக்கிறாரா பாரு. அவன் பொன்னாடி கூட்டு போகும்போது, வயன் நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவன் அடுத்தவங்க கூட உன்னோட ஹஸ்பண்டை கம்பேர் பண்ணுற? அவங்களோட ஹஸ்பண்ட், இது உன்னோட ஹஸ்பண்ட், அப்போ யாரு கூட கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அவளே சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. அப்போ ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஏங்க என்ன
ஏங்க இப்படி முறைகிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுதா இல்லையா? நீங்கள் ஏங்க எப்போ பார்த்தாலும் தள்ளி தள்ளி போகிறீங்க? நான் எனக்கு குட்டி பிசாசு மாதிரி இருக்கேனா? அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில தயக்கம், பயம் அப்படிலாம் வரும் இல்லைங்க. அதனால்தான். ஓ, அப்போ கட்டி கூட பிடிக்க மாட்டீங்களா? அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக வர்றா. ஊரில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி வெக்கமாக ஆகுது. ஏங்க, ஊரில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னங்க இப்படி உரசிட்டு வரீங்க? அங்கே பாரு அப்படின்னு ஒரு லவ்வர்ஸ் போகிறாங்க. அவங்க நல்லா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா ஒட்டி உரசிட்டு போகிறாங்க. பார்த்துட்டேங்க. கண்ணு ரெண்டை நோண்டிடுவேன். அவங்க எப்படி போகிறாங்க அதை பாருங்க. அவங்க நல்லா உரசிட்டு ஜில்லாக்கிட்டும் அப்படி போகிறாங்கங்க. ஜில்லாக்கிடும்னா அது பசங்க பாஷைங்க. நீங்கள் சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வாரம் கிட்ட ஆக போகுது. எல்லாம் புருஷனா? பொண்டாட்டி கையை பிடிக்கிறதுக்கே ஊர்க்காரன் பார்க்குறான், உரசாத. நல்லா வந்துடும் எனக்கு வாயில. நான் முன்னாடியே நடந்து போகிறேன் அப்படின்னு கோச்சுக்கிட்டு அகைன் முன்னாடி நடந்து போகிறா. அப்போ ஜேகேவும், ஐயோ ஜங்குகா பார்க்காதடா, டே உன் பொண்டாட்டி நடந்து போகிற அழக டேடி வேணா புரிஞ்சுக்கோ அப்படின்னு போகிறான். அப்போது போய் மட்டன் எல்லாம் வாங்குறாங்க. நெஞ்சுக்கறி கொடுங்க, அதுதான் என் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு அதுக்குள்ளே தெரிஞ்சு வச்சிட்டியாமா? மாமா வேற என்ன? ஆட்டுக்கால் வாங்கவா? ஒரு நாள் இடியப்பம் பாயா வச்சு தரேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? என்னம்மா இவர் இப்படி இருக்காரு? அண்ணா, உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? அடியே அப்படின்னு கூப்பிடுவேன். ஆனால் இவர் எப்படி கூப்பிடுவாருன்னு கேளுங்களேன். நானும் நல்லா தான் கூப்பிடுவேன். தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ ஆச்சு? 850 அப்படின்னு மணி கொடுத்துட்டு அப்படியே போகிறான். ஏங்க, தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடி நடந்து போயிருங்க. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் கூட பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு நினைப்பே இருக்க மாட்டேது. அப்புறம் எதுக்கும் நான் மட்டும் இங்கே இருக்கணும்? அப்புறம் இன்னொன்று, காது கேட்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு? ஜமுகா டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். என்ன இது? எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிறேன். இப்படி இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துருவேனே. எப்பயாச்சும் இங்கே வர்றேன். இங்கே ஒன்றும் பார்க்க வர வேணாம், வந்து பார்த்துட்டு மட்டும்தானே போவீங்க. அப்பப்போ வீடியோ கால் வேணா பண்ணுங்க. அதுவும் முடியலன்னா சொல்லுங்க, எங்கேயாச்சும் வந்து என் மூஞ்சை காட்டிட்டு போகிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ நடந்து போகும்போது ஒரு கடையில் ஃபுல்லாக அந்த 9 drops பேங்கிள்ஸாக அடுக்கி வச்சிட்ருக்காங்க. ஒயன் நல்லா ஒரு மாதிரி ரொம்ப டார்க் பிங்க், லைட் பிங்க்கும் இல்லாமல் மாட்ரேட்டான ஒரு பிங்க்கில் சாரீ கட்டிட்டு தான் போகிறா. ஆனால் கையில் வளையல் சூட் ஆகலையே அந்த அளவு. அண்ணா தோ அந்த கலர் தான் எடுங்க பார்க்கலாம். என் பொண்டாட்டி கைக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்து அப்படியே வர்றான். இப்போ ஒயன் செம கோவமா ஜேகேவை திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருக்கா. ஜங்குக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரம் போகிறான். எங்க நில்லுங்க, எங்க பாருங்கங்க, என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் யூ ஆர் மை ஹஸ்பண்ட். ஆனால் தயவு செஞ்சு அகைன் என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் வீட்டுக்கு போனது அத்தைக்கிட்ட சொல்லிட்டு என் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். கேட்டா எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருந்துச்சு வந்தேம்மா, இங்கே இருக்க உனக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் போயிடுறேன்னு சொல்லிடுவேன். டே ஜங்குகா, ஏன்னா இவ்வளோ கோவப்படுறா? அப்போது ஒயன் அப்படியே ஒரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போகிறா. அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி ஆம்பளைங்களாம் உட்காந்துட்டு ஒயன் நடக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பாக பார்க்குறாங்க. அப்போ ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு அப்படியே நடக்க விட மாட்டிங்களா? எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ அவங்களும், டேய் உன் பொண்டாட்டியா என்ன யாரோ தானே, நீ ஏன் என்ன தொடலையாமே, கேள்விப்பட்டேனே. அப்புறம் என்ன, நீ பார்க்காததான் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஏங்க பாருங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஊரில் எவ்வளையும் இப்படி பார்க்கக்கூடாது. அது என்னோட பொண்டாட்டி. அவளுக்கு எப்போ பார்க்கணும் எப்போ பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்குவேன்.
இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கும். அவனுங்களும் ஊட ஊட வாய் விட்டுட்டு இருக்கானுங்க. ஜேகே வாங்கின மாட்டேன் நான் அந்த பேங்கிள்ஸை ரொம்ப பத்திரமா ஒருத்தர் அப்படியே கூடையில் கொண்டு போயிட்டு இருக்காரு மீன் விற்கிறதுக்கு. அது மேலே வச்சிடுறான். அங்கிள் பேங்கிள்ஸ் பத்திரம் என் பொண்டாட்டிங்க வாங்கினது அப்படின்னு போட்டு அவனுங்களை பொழந்து அள்ளிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் சவுண்ட் கேட்டதும் தான் வாயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. என்னது இது? என் புருஷன் இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு, என்னாச்சு அது? அப்போ அவனும் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவனுங்களும் திருப்பி கொடுத்துருக்கானுங்க. ஜேகேக்கு லைட்டா ஃபேஸ்ல அங்கங்கன்னு காயமா இருக்கு. என்ன பண்றது? என்ன இதுன்னு அவங்க அம்மாட்ட வந்து சொல்வாரு, அப்போ கேட்டுக்கலாம். ஏதோ எனக்கு பிடிக்காத மாதிரி தானே நடந்துட்டு இருக்காரு. இப்போ நான் போய் மருந்து போட்டு விட்டாலும் அது அவருக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு கோவத்திலே ஆகியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஜேகே தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் மீன்லாம் என்ன துடிக்க இருக்கு போல? அந்த வஞ்சரம் மீனை எப்படி துண்டா வெட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த வஞ்சரம் மீன்ல ஒரு 1/2 கிலோ கொடுத்துருங்க. அப்புறம் காணாங்கெழுத்தி மீன் அதில் கொஞ்சம் கொடுத்துருங்க. பிகாஸ் என் பொண்டாட்டிக்கு மீன் வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நானே மீன் குழம்பும் மீன் வறுவலும் என் பொண்டாட்டிக்கு செய்யலான் இருக்கேன். தம்பி, உங்கள் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவங்க இல்லை? நானும் அதான் அங்கிள் சொல்கிறேன். இதோ கோச்சிட்டு போகிறாளே அவன் தான் என் பொண்டாட்டி, போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு மீனை கையில் வாங்கிட்டு எல்லாத்தையும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஏன் வயன், உன்னதாண்டி அடைய பொண்டாட்டி, ஜங்குக்கோட பொண்டாட்டியே கொஞ்சம் திரும்பி பார்க்குறியா? அப்போ வயன் ஷாக் ஆகிட்டு இல்லை இது ஏதோ மனப்பிரமையாக இருக்கும். அவரோட வாய்ஸில் இது கூப்பிட்டா எப்படி இருக்கும்னு நம்ம ரிப்பீட் மோடில் அகைன் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கோம்ல, அதனால தான் மைண்டில் எப்படி நம்ம கேட்டுகிட்டே இருக்கு. நீ நடந்து போ, முடியுமா மாற்றாத. அடியே அழகி, என் பொண்டாட்டியே எங்கடி போகிற? புருஷங்காரங்க கத்திட்டே இருங்க. காலார நீ நடந்தா கேணி தண்ணி எட்டி எட்டி ஒன்ன பார்க்க முன்னாடி கோர புள்ளு கொள்ளு கொடம்மா தள்ளாடு நிக்கிறன்னு முழு தடம்மா பின்னாடி நீயும் வர வெட்கம் விடுமா சொல்லாத சவந்து சொக்கி விடுமா. அப்படி திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறா. இட்ஸ் மீ ஜங்குக். கோவத்தில் வந்து அடிச்சிட மாட்டாளே. அப்போ அவ்வளோ வேகமாக ஓடி வரா. இங்க பாரு, வந்து அடிச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதாண்டி, அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. என்ன சொன்னீங்க? தூரமாக இருந்தனால எனக்கு சரியாக கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அடியே பொண்டாட்டி, என்னடி கோவமா என்ன? புருஷனை விட்டுட்டு தனியாக அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிற, நான் பாவம் இல்லையா? இந்த பாவம் மொட்டை மாடல தூங்கும் போது தெரியலையா அப்படின்னு ஜங்குக்கோட இடுப்பை பிடிச்சி நல்லா கிளி வைக்கிறா. ஸோ அப்படியே 2 பேரும் கூத்து கோலமாம்மா வீட்டுக்கு போய் சேர்றாங்க. இப்போ போனதுமே ஜங்குக்கு அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் வேணாம் நான் மட்டும் போயிட்டு வரேன்ன, இப்போ என்னடா 1.5 வாரம் கல்யாணம் ஆகி எதுவும் நடக்காதது? கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே என்னடா நடந்துச்சு? மாதாஜி அதெல்லாம் அப்படிதான். என்ன பொசசிவ் ஆகுறியா? நீயும் அவளும் ஒன்று தான் எனக்கு. உட்காருங்க, 2 பேத்துக்கு நான் சமைச்சு போடுறேன். அப்போ ஒயின் வந்து மட்டன் அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஒய்ஃபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அப்படியே டோட்டலாக வேற ஆள் மாதிரி தெரியுறீங்க, எப்படி? அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு அவளை இடுப்பு பிடிச்சி அப்படியே இழுத்து அவள் கைக்கு அவன் வாங்கிட்டு வந்த பேங்கிள்ஸ் அப்படியே போட்டு விடுறான். அடடா, இது என்னது? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கே. ஆமாம், இங்கே வாங்க அப்படின்னு ஜங்குக்கோட காலரை பிடிச்ச அவள் இழுக்கிறா. ஏதோ சின்ன வயசில் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னீங்க, என்ன? அதுவா, அது ஒரு பெரிய கதை வயன். என்ன பரவாயில்ல, குட்டியாக ஷார்ட்டாக சொல்லுங்கள், பிகாஸ் இவளுக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லையா. கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னன்னா, 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 2ஆம் கிளாஸு? அப்புறம் குஞ்சலகின்னு ஒரு பொண்ணு எங்க விளாடாம ஒழுங்க சொல்லணும். அவ பேரே குஞ்சலகிடி. எங்க நீங்க சும்மா தானே சொல்றீங்க? சத்தியமா அவ பேர் குஞ்சலகிடி. அந்த பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். 2ஆம் கிளாஸ்லேவா? 2வது படிக்கும் போதே அந்த குஞ்சலகி
சரி சரி, அந்த பொண்ணு பிடிக்குமா? ஆ, அதோட ஒரு நாள் என்ன பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். அட பாவி மனுஷா, 2ஆம் கிளாஸ்லயே ப்ரப்போஸு. அதுவும் அந்த நான் பேர் சொல்லலை, அந்த பொண்ணுக்கிட்ட. ம் அப்போ என்ன பண்ணேன், எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த ஒரு இருக்காளே, ஆ எப்போ பாரு உருன்னு இஞ்சி தின்ன குரங்காட்டும் மூஞ்சி வச்சுட்டு, யாரு, அந்த பக்கத்து வீட்டு பத்மாவா? ஆ, அந்த இலவே தான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்க அம்மா நல்லா தலையெல்லாம் சீவி விட்டு ஒரு ரோஜாப்பூ குத்தி விட்டுருக்காங்க. ஆ, நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறதுக்கு பூ தேடினேன். பார்த்தா செம்பருத்தி பூ தான் இருந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு செம்பருத்தி பெஸ்ட்டா ரோஜா பெஸ்ட்டான்னு இருந்துச்சு. ரோஜா தான் பெஸ்ட்டுன்னு அவள் தலையில் எழுத உருவிட்டு போய் கொடுத்தேன். அவள் என்னன்னா அவள் ஆத்தாக்காரிகிட்ட போய் சொல்லிட்டா. அவள் ஆத்தாக்காரி எங்கள் அப்பங்கிட்ட வந்து சொல்லி எங்கள் அப்பா என்ன புரட்டி எடுத்து, இன்னமே பொண்ணுங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோன்னு ஒரு அடி அடிச்சாரு பாரு. அதுலேருந்து பொண்ணுங்கன்னா வாங்க போங்கன்னு தான். அவள் எப்போ மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு? இப்போ அதெல்லாம் அப்படிதான். மறுபடியும் போய் மாமனார்கிட்ட சொல்லிட்டா. ஏங்க ஏங்க நானே மட்டன் வாஷ் பண்ணிக்கிறேங்க, நீங்கள் போங்க. ஃப்ராடு, இப்படி பிடிக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த புருஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, 2ம் மிக்சட் வெர்ஷனில் அப்படின்னு ஜங்குக்கு இழுத்து வச்சு அங்கேயே நல்லா முத்தம் கொடுக்குறா. அவனும் அப்படியே விடாமல் கொடுத்துட்ருக்கான். அவள் இடையில ஸ்டாப் பண்ணிட்டு, 2ஆம் கிளாஸ்லேயும் ஒரு பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, சரியான கேடி தான் நீனு. பக்கா கேடியாக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பெல்ட் எடுத்து ஒரு ஊறி உரிச்சாரு பாரு. அப்பா விட்ட. அப்போ அந்த குஞ்சலைக்கு, ஐயோ சாரி ஜங்குக்கா, சரி. அவன் என்ன, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு போனேன், பூவை வாங்கி நல்லா இருக்கேன்னு தலையில் வச்சுக்கிட்டா. பக்கத்து வீட்டு பத்மா அவள் தலையில் உள்ள பூவை வாங்கி அகைன் வச்சா 2 பேரும் கூர்மையை பிடிச்சி சண்டை போட்டாளுங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அவளுங்க 2 பேரும் முதிரே முடிக்கிறது இல்லையே. ஏங்க இப்படிலாம் யாரும் பண்ணுவாங்களா? நான் பண்ணிட்டேனே. ஆனால் இப்போது குஞ்சலையை விட இந்த எனக்கெலாம் தயவு செஞ்சு இந்த பேர் வச்சிடாதீங்க. ஐயோ அப்படிலாம் வைக்க மாட்டேன், எப்பயுமே அழகுதான் அப்படின்னு வைனா அழகாக க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ கரெக்டாக எல்வா கால் பண்ணுறா. ஏங்க என் ஃப்ரெண்டு எல்வா தெரியும்ல, அவள் என்னை ரொம்ப ஒரு மாதிரி கலாச்சிட்டே இருக்கா. உன் புருஷன் உன்னை ஒன்றும் பண்ணலையாண்ண? ஓ, என் பொண்டாட்டியை கலாய்க்கிற அளவுக்கு அந்த எல்வாக்கு தைரியம் வந்துருச்சா எங்கள் கால் அட்டன் பண்ண? ஏ வயன், மால்தேவ்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இப்போ தான் 2 பேரும் 1/2 மணி நேரம் முத்தம் கொடுத்துட்டு வந்தோம். ஏ அல்வா, எல்வா, எல்வா, என்ன என் பொண்டாட்டி கூட தரமான செய்கையில் இருக்க. இப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் என் கூட பிஸியாக இருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க புருஷன் கூட, நீங்கள் உங்கள் புருஷன் கூட சந்தோஷமா இருங்க, காலை வச்சுருங்க பார்க்கலாம் அப்படின்னு கட் பண்ணி விட்டு என்ன க்யூட்டாக தூக்கிட்டு போகிறான். ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். எப்போ பாரு வேறு மாதிரி தானே பார்த்துட்ருக்கோம். இது ஒரு மாதிரி க்யூட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு க்யூட்டாக தான் இருந்துச்சு, பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஜங்குக் ஐ ஹோப் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.